வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போன் வருது, அண்ணா வீடியோ கால் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, விருதுநகர்ல கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கல, எட்டயபுரம் தாண்டி வந்துகிட்டு இருக்கல போன் வருது, பட்டியலினத்திற்கும் நம்ம தேவமாருக்கும் மோதல் ஏற்பட்டுட்டு நாங்க எந்த தவறும் செய்யலனே அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 5 பேரும் 6 பேரும் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் போட்டிருக்காங்க நம்ம தேவமாருக்கு. என்னப்பா பிரச்சனைன்னு பார்த்தா 300 வீட்டுக்கார பட்டியலினத்தை சேர்ந்தவன் அந்த பகுதியில் வந்து இருக்கிறான். ஒரு 80 வீடு தேவர் வீடு, அந்த 80 வீட்டுல பச்சை சோப்பை வந்து அடிக்கிறான். எப்படி சண்டை அப்போ எப்படி இழுக்காம இப்ப வரும்போது பாருங்க, இது வந்து இப்ப நம்ம வரும்போது நாளைக்கு தான் நியூஸ் ஆகும். நேற்று கந்தர்வ கோட்டையில காலையில போன் வருது, அண்ணன் இந்த மணிக்கு கடைக்கு இட்லி வாங்க போன பையன் 3 பேர் வந்து தகராறு பண்ணிட்டான், தட்டி கேட்டதுக்கு SC/ST ஆக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் முதல்ல நாங்க தான் கொடுத்திருக்கோம்னா, அதுக்கப்புறம் அவன் திருப்பி 9 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்கான். உடனே கந்தர்வ கோட்டை DSPக்கு அடிச்சு பேசுறேன், எஸ்ஐ ராஜா பேசுறேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஒரு இஸ்லாமியர். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட விளக்க சொல்லி உடனே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் போன கொடுக்காரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நாங்களும் பார்த்தோம், வேற வழி இல்ல. சண்டை போட்டாங்க, ஆனா 2 பக்கமும் சண்டை போட்டதுனால காயங்கள் இல்லாட்டாலும் இவர்கள் மீது SC/ST ஆக்ட் நான் போட்டு தான் தீரணும், வேற வழி இல்ல. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா டிஎஸ்பி எல்லாரும் ரிமாண்ட்